ஹே ஹாய் காய்ஸ், இது ஒரு ஜாம்பி மூவி. இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறது மலை கிராமத்துல. இந்த கிராமத்தோட பேரு பனானா வில்லேஜ். பேருக்கேத்த மாதிரியே ஸ்டோரியும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா இந்த மூவி மலேசியாவோட ஃபர்ஸ்ட் ஜாம்பி மூவி. இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல இந்த மலை கிராமத்துல இருக்க ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த லேடி அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒருத்தனிக்க இவன் தான் கதையோட ஹீரோ. கொஞ்சம் தூரத்திலேயே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கிட்டார் வாசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவும் கிட்டார் வாசிக்க வரான். அந்த டைம்ல அங்க ஹீரோவோட அங்கிள் வராரு. அவரும் ஹீரோ நைட் டைம்ல இப்படி சுத்ததை பார்த்துட்டு ஹீரோ கண்டமானிக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட அங்கிளுக்கு ஏதோ ஆகுது. அவர் திடீர்னு சில மாதிரி ஆகி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தாரு. இதை பார்த்து அந்த 4 பேரும் குண்டு கிட்ட அவரை சைக்கிள்ல ஏத்தி கூட்டி வந்து அவர் வீட்டுல கொண்டு விடுதாங்க. இப்ப அங்க வந்து அவங்க 2 பொண்ணுங்களும் நடந்தது என்னன்னு ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த வயசானவங்களும் வீட்டுல கூட்டி கொண்டு வச்சு அழ ஆரம்பிக்காங்க. அந்த கிராமத்துல இருந்த ஒரு டாக்டர் வந்து அவரை பார்க்க வராரு. இந்த டாக்டர் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோவோட அங்கிள் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. ஐயா அம்மான்னு 2 பேரும் கத்த ஆரம்பிக்காங்க. இதை பார்த்த டாக்டர் கூட வந்த அந்த ஆளு 2 பேத்தையும் சமாதானப்படுத்த பார்க்கும்போது திடீர்னு அவரும் ஹீரோவோட அங்கிள் மாதிரியே வித்தியாசமா நடந்துகிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தாரு. அவ்வளவுதான், அவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. அந்த வீட்லயே அவங்க 2 பேத்தையும் அடக்கம் பண்ணதுக்காக துணி வச்சு போத்தி வச்சிருக்காங்க. மத்தவங்களும் இது எதனால நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கிளோட பொண்ணு கத்த ஆரம்பிக்கா. இப்போ மத்தவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க வச்சிருந்த அந்த 2 டெட் பாடிஸுமே காணோம். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து டெட் பாடியை ஊர் முழுக்க தேடி அலைஞ்சிட்டு அந்த டெட் பாடியை காணும்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து இந்த பக்கத்துல ஒரு ஸ்கூல் பக்கமா வராங்க. இந்த ஸ்கூல்ல வச்சு ஹீரோவும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்னு விடாம சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இறந்து போன 2 பேரும் காணாம போயிட்டாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்களும் பயங்கரமா ஷாக் ஆகுதாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே இங்க என்ன நடக்குன்னு புரியல. நேரம் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த ஊர் போலீஸ்காரரும் வராரு. அவர்கிட்டயும் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா உடனே இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்காரு. இப்படி அவர் விசாரிச்ச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு பெருத்த இருந்த எல்லாரும் தொப்புன்னு உள்ள ஆரம்பிக்காங்க. ஏன்னா ஹீரோட அங்கிளுக்கு நடந்த மாதிரி இவங்களுக்கும் அதே மாதிரி நடக்கு. அவங்க எல்லாரையுமே அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு ஓரமா படுக்கப்பட்டுட்டு இப்ப இந்த போலீஸ்காரர் மறுபடியும் மத்தவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்காரு. ஹீரோட அங்கிள் பத்தி ஹீரோ கிட்ட விசாரிச்ச வரைக்கும் அவர் எப்பவும் பண்ண வேலையை தான் தினமும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி அவங்க எங்க போனாங்க வந்தாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது மாப்புக்கு தலையெழுத்த மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனும் கடைசியா ஹீரோட அங்கிள் பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும் போது பாத்துருக்கான். அதை பத்தி அந்த போலீஸ்காரன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய ஒருத்தன் கத்திக்கிட்டே ஓடி வரான். அவனும் அங்க இருந்த எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வரான். ஹீரோட அங்கிள் மாதிரியே உள்ள இருந்தவங்களும் காணாம போயிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்காங்க. ஏன்னா இறந்தவங்க எல்லாருமே பேயா மாட்டாங்கன்னு. அதனால அங்க இருந்த சில பேர் மட்டும் அவங்க 2 பேரா சேர்ந்து காணாம போனவங்கள தேட போறாங்க. இந்த மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேரும் பயந்துகிட்டே வரும்போது சைக்கிளோட செயின் கலந்துருது. பயத்திலேயே அந்த செயினை மாட்டிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் பக்கத்துல இருந்த வயக்காட்டு நடுவுல இருந்து பைத்தியம் பிடிச்ச ஆய நைட்டி போட்ட மாதிரி அந்த இடத்துல காணாம போன 2 பேரும் சாம்பியா மாதிரி வராங்க. அதை பார்த்த பயத்திலேயே 2 பேரும் அங்க இருந்து சைக்கிளை விட்டு தப்பிச்சு போறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா ஹீரோனோட ஆள் கூட சேர்ந்து அங்க இருந்து போகும்போது வழியிலேயே ஒரு டெலிபோன் பூத் இருக்கு. சரி போலீஸ் காட்டி இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சா இந்த டெலிபோன் வயரை யாரோ கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால இப்ப ஆத்திர அவசரத்துக்கு கூட போன் பண்ண முடியாது. அது பத்தாதுன்னு பின்னாடியே ஜாமின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வந்துகிட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பக்கமா வந்துட்டு இருந்த பஸ்ல ஏறி தப்பிக்காங்க. மறுபடியும் அங்க இருந்து அவங்க ஊருக்குள்ள வராங்க. வேக வேகமா ஹீரோவும் இறந்து போன எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு பயந்து போன மத்தவங்களும் இந்த ஸ்கூலுக்குள்ளேயே வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஹீரோவும் மத்தவங்களும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கவங்க அந்த ஜன்னலை பார்த்து கத்த ஆரம்பிக்காங்க. என்னன்னு ஹீரோ வந்து பார்த்தா அந்த பக்கம் அந்த குரூப்ல இருந்த அந்த வயசானவர் கண்ணு முன்னு தெரியாம வெளில வந்து நிக்காரு. இப்ப அங்க நிக்கிறது அந்த வயசானவர் தான் தெரிஞ்சுக்கிறமா அவங்க வேலையை பார்க்க கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் போர் அடிக்குதுன்னு பாட்டு படிக்க ஆரம்பிக்கான். இப்போ உள்ள இருக்க எல்லாருமே பாட ஆரம்பிக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு இந்த காணாம போனவங்க எல்லாருமே ஜாம்பிஸா மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஹீரோவும் மத்தவங்களும் அந்த ஜாம்பி வராம கதவை லாக் பண்ணாங்க. ஆனா கதவை லாக் பண்ணும்போது ஹீரோட கையில அந்த ஜாம்பி ஒண்ணு கடிக்கி அந்த ஜாம்பி கடிச்சதை பக்கத்துல இருந்த யாருமே கவனிக்கல. இப்ப அந்த ஜாம்பிஸ் அங்க இருந்து கிளம்பி போயிருது. இப்ப அதுல சில ஜாம்பி சைக்கிளை தள்ளிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு வருது. ஜாம்பி சத்தத்தை கேட்டானே உள்ள இருந்து ஒரு சின்ன பையன் எட்டி பார்க்கான். சின்ன பையன் இந்த ஜாம்பியை பார்த்து பயப்படாம கதவை லாக் பண்ணிட்டு 2வது தடவை கதவை திறக்கும் போது அவன் கையில வச்சிருந்த கண்ணை வச்சு அந்த 2 ஜாம்பிஸையும் சாகடிக்கான். அதுக்கப்புறமா ஒண்ணுமே நடக்காம மறுபடியும் வீட்டுக்குள்ள போறான். ஒரு பக்கம் மத்தவங்களை பார்த்தா ஹீரோவும் யாரும் இருக்காங்களான்னு வெளில வந்து எட்டி பார்க்கான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகி அவங்க கூட்டத்துல இருந்து போன 2 பேர்த்த காணோம். அந்த நேரம் கரெக்டா திடீர்னு அந்த கூரை மேல இருந்து சில ஜாம்பிஸ் வரப்பாக்கு எப்படியா ஹீரோவும் மத்தவங்களும் சேர்ந்து கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அந்த ஜாம்பியை அடிச்சு வரட்டுதாங்க. ஆனா அதுல ஒரு ஜாம்பி மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கிடுது. அந்த ஜாம்பியை மட்டும் அங்க இருந்து தள்ளி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு வெளில கார் சத்தம் கேக்கு என்னன்னு வந்து பார்த்தா ஹீரோ மாதிரியே கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. இங்க நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால உள்ள இருக்க ஜாம்பியை கட்டுப்படுத்த அவங்க 4 பேத்தையும் குண்டு கிட்டா உள்ள அனுப்பி விடுதாங்க. அவங்களும் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஜாம்பி கடிக்க வரவும் இந்த கிட்டாரை வச்சு அடிச்சு அங்க இருந்து வரட்டுதாங்க. அவ்வளவுதான், அந்த ஜாம்பி அங்க இருந்து அலறி அடிச்சுட்டு வெளில ஓடி போகுது. உடஞ்சு போன இடத்தையும் அடைச்சிருந்தாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு கரெக்டா ஓடி போன 2 பேரும் திரும்பவும் வராங்க. உங்க ஹீரோ கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஜாம்பி
கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கிறோமா அந்த ஜாம்பி எங்க இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட மறைஞ்சி தப்பிச்சு ஒளிஞ்சு இருக்கும்போது அந்த ஜாம்பிஸும் இந்த ஜாம்பி கூட்டத்துக்கு ஒரு தலைவன் ஜாம்பியும் இருக்கு. அந்த ஜாம்பியும் அந்த ஊரை மட்டும் இல்ல இந்த உலகம் முழுக்க ஜாம்பிஸா பரப்பி அது அந்த உலகத்தையே ஆளதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. நான் அதுல ஒரு ஜாம்பி அவங்கள பார்த்ததுனால அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடி வந்திருந்தாங்க. இப்ப அவங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டுத மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோவும் திறந்து பார்த்தா அந்த இடத்துக்கு புதுசா இன்னொருத்தன் வந்திருக்கான். அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி இங்க சாம்பி சுத்திக்கிட்டு இருக்க பத்தி சொல்லாங்க. அவர் எதையுமே நம்பத மாதிரி இல்ல. திடீர்னு கதவை யாரோ வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த கூட்டத்துல ஒரு சாம்பி அந்த மரம் வெட்டுத மிஷினை வச்சு இந்த கதவை வெட்டி அந்த டோரை திறந்து விடுது. இப்ப எல்லா சாம்பிஸும் உள்ள வர ஆரம்பிக்கு. இவங்க கிட்ட பாதி பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் வெளில ஓடி தப்பிச்சு போறாங்க. ஒரு ஹீரோ இன்னும் 2 பேரும் அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள வராங்க. அந்த இடத்துல அந்த மாப் தலையும் உட்காந்துருக்கான். திடீர்னு வெளில எதுவும் சத்தம் கேட்க எட்டி பார்த்தா ஏற்கனவே தப்பிச்சு அந்த 2 பேரும் மறுபடியும் சாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அங்க நடந்த எல்லாத்தையும் இந்த மாப் தலைய சிரிச்சுக்கிட்டே சைக்கோ மாதிரி பார்த்து இருக்கான். இதை பார்த்தா ஹீரோவும் அவன் கிடக்கான்னு சொல்லிட்டு மத்த 2 பேரும் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஒரு பக்கம் அதே சின்ன பையன் ஜாம்பி கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டா அந்த சின்ன பையனுக்கு தெரியாம ஒரு ஜாம்பி உள்ள வருது. அந்த ஜாம்பி அசால்ட்டா அந்த சின்ன பையன் கண்ணை வச்சு தலையில சுட்டு சாகடிக்கான். அதுவும் பக்கத்துல அந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவையும் மத்தவங்களையும் பார்த்தா அவங்க அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஒரு பழைய பிரிட்ஜ் மேல வந்து நிக்காங்க. அந்த ஜாம்பி அவங்க எப்படி கட்டுப்படுத்த போறாங்கன்னு தெரியல. அதை யோசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு வித்தியாசமா ஏதோ ஆகுது. நான் ஸ்டார்டிங்ல ஹீரோவோட கையில ஒரு ஜாம்பி கடிச்சிருக்கோம். அதனால இப்போ ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போறோம் தெரியாம இருந்த ஹீரோவும் அவன் சுயநலவை இழக்காம இருக்க பக்கத்துல இருந்த ஒரு சுத்தியில எடுத்து அவன் கையில அடிக்க ஆரம்பிக்கான். ஹீரோ நினைச்ச மாதிரி அது வேலை செய்யுது. ஹீரோவும் சுத்தியில வச்சு மாங்குன்னு கையில அடிச்சதுக்கப்புறமா பழையபடி நார்மல் ஆகுதான். அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் பிளான் போட ஆரம்பிக்காங்க. என்ன பிளான்? அவங்க 3 பேரும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகணும்னா வண்டி தேவைப்படும். அதனால அந்த கிட்டார் வச்சிருக்கன விட்டுட்டு ஹீரோவும் அவன் கூட இருந்த பொண்ணும் சேர்ந்து அங்க இருந்து வண்டியை திருடுறதுக்கு வராங்க. நான் அங்க பார்த்தா ஏகப்பட்ட சாம்பிஸ் இருக்கு. அதுங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு அந்த வண்டியை மட்டும் திருடிட்டு வரணும். அதனால இப்ப என்ன பண்ண போறோம் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்காக ஹீரோ மட்டும் பக்கத்துல இருக்க ஒரு கடைக்குள்ள வந்து ஜாம்பி மாதிரியே வேஷம் போட்டுட்டு அங்க இருந்து வெளில வரான். நினைச்ச மாதிரியே ஹீரோவும் அந்த ஜாம்பியை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பைக் எடுத்துட்டு வரும்போது அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அவனை சுத்தி வளைக்கி. ஏன்னா ஹீரோ ஜாம்பி இல்லைன்னு அதுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதும் ஹீரோவை சுத்தி வளைச்சிருந்தாங்க. அதனால ஹீரோவும் வேகமா அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். நான் போற வழி எல்லாருமே இறந்து போய் கிடக்காங்க. அங்க இருந்து ஊரை விட்டு வெளில போலான்னு நினைச்சாலும் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. அதனால அங்க இருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த பழைய பிரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த இடத்துல அந்த கிட்டார் வச்சிருந்தானோ அவனுமே தப்பிச்சு ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த இடத்துக்கு தப்பிச்சு போன எல்லாருமே வராங்க. அதுல மிச்சம் இருக்க பேரு கொஞ்சம் பேர் மட்டும்தான். அதனால அவங்க ஏதாட்டும் ஒரு பிளான் பண்ணி ஆகணும் அந்த ஜாம்பிஸ் அந்த இடத்த விட்டு வரட்டுக்கு. அதுக்காக ஹீரோ ஒரு பிளான் சொல்லுவேன். ஏன்னா ஜாம்பிஸ்க்கு நெருப்பை பார்த்தா பயம். அதனால அந்த நெருப்பை கட்டி அதுங்களை அந்த இடத்த விட்டே ஓட வைக்கலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தா அங்க இருந்து தப்பிச்சு போன சில பேர்த்த பிடிச்சு வச்சிருக்கு. அதுல அந்த ஜாம்பியோட ராஜா ஒருத்தர் இருக்கான். அந்த ராஜா அவங்கள ஒருத்தைய பிடிச்சு வச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுது. ஒரு பக்கம் மத்தவங்களும் அங்க இருந்து பந்தத்தோட அங்க இருக்க ஜாம்பிஸ் கூட சண்டை போட வராங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த பந்தத்தை வச்சு சண்டை போடலாம்னு நினைச்சா அந்த ஜாம்பிஸ் எதுவுமே அந்த தீப்பந்தத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதே நேரம் அவங்க அங்க இருக்கவங்களை காப்பாத்தி அங்க இருக்க எல்லா ஜாம்பிஸும் அந்த தீக்கு பயப்படாததுனால அங்க இருந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓட ஆரம்பிக்காங்க. ஒரு வழியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சவங்க எல்லாரும் அந்த ஊரை விட்டே ஓடணும்னு வெளில வந்தா பின்னாடி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் துரத்திக்கிட்டு வருது. அதே நேரம் அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த இடத்துல அந்த ஜாம்பி வைரஸ் பரவுவதை தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க இருக்க மிலிட்டரி போர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருக்க அந்த மிலிட்டரி ஆபீசர் சொல்றத அங்க இருக்க எல்லா ஜாம்பிஸும் கேக்குதுங்க. இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு இந்த ஒவ்வொரு ஜாம்பிஸா கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு டிவி மீடியான்னு எல்லாரும் வராங்க. இந்த ஜாம்பிஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வைரஸை கொல்லதுக்கு ஆன்டி வைரஸையும் கொடுக்காங்க. அதுக்கப்புறமா ஜாம்பியா மாறின எல்லாருமே மறுபடியும் மனுஷங்களா மாறுதாங்க. இது கூட இதுக்கு காரணமா இருந்த எல்லாரையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த யாருன்னா அந்த மாப்தலையன் தான். அவன் மிகப்பெரிய குற்றவாளி. இந்த வைரஸ் பரவுனது கூட அந்த ஹோட்டல்ல வச்சுதான். இந்த மாப்தலையனும் மத்தவங்க கிட்ட ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கொண்டு வந்த அந்த வேன்ல இருந்து ரசாயனம் எல்லாமே பக்கத்துல இருந்த சாப்பாடு கூட கலக்குது. இது எல்லாமே அந்த மாப்தலையனுக்கும் தெரியும். அவனும் இதை அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருந்தான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த சாம்பியா மாறினதுக்கு காரணம் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு தான் எல்லாருக்குமே தெரிய வருது. அது அவங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த மாப்தலையனை அவங்க கிட்ட இப்ப மாட்டுதான். அவனையும் அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே பழையபடி ஆகுது. இந்த ஜாம்பி வைரஸ் அழிஞ்சு போகுது. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரியோட இந்த படம் முடியுது. பெருசா சொல்ற அளவுக்கு ஸ்டோரி இல்லைனாலும் இதுவும் ஒரு ஜாம்பி மூவி தான். அதனால அடுத்த வீடியோல ஒரு நல்ல ஜாம்பி மூவியா கொண்டு வரேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரி இன்னொரு மூவியில பார்க்கலாம். பாய்.